யமுனாவுக்கு வந்து நிவின் சொன்ன உண்மையில அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவங்க அம்மா வீட்ல எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி சொல்ற? ஆமா, அவங்க 2 பேருமே வந்து நடிக்கிறாங்க. இவ்வளோ நாள் அக்காவும் அம்மாவும் நடிச்சுட்டு இருந்தாங்கம்மா. உண்மையிலேயே அவங்க 2 பேரும் கல்யாணமே வந்து இந்த மாரி வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாவுது. என்ன ஆகப்போகுதுன்னு தெரியலம்மா அக்காவோட வாழ்க்கை அப்படின்னோன அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. இங்க வந்து விஜய் சொன்னதால காவேரி வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. விஜய் வந்து ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு எம்டியா வந்து காவேரி மேடம் வந்து இன்னைக்கு பதவியேற்க போகிறாங்கல்ல, அதுக்கு எல்லாம் ஏற்பாடும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே வந்து காவேரி வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வராங்க. அவங்க அம்மா ஓடி வந்து கதறி அழுறாங்க. இதுக்காடி உன்னை 10 மாதம் வயிற்றுல சுமந்து பெத்த இப்படி வந்து நிற்கிறியடி வாழ வெட்டியா அப்படி சொல்லிட்டு உன்னை அமுச்சிட்டாங்களாடி, அவ்வளோதானே அடி அப்படி சொல்லிட்டு அழறாங்க. என்னம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கும்போது எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆமாம், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்க. உனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, இன்றைக்கி முடிஞ்சிச்சு தானே, மாமா உன்னை அமுச்சு வச்சுட்டாரு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டு காவேரி கதறி கதறி அழறாங்க. இங்கே வந்து தாத்தா ஓடி வராரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கீங்க. காவேரி எதுக்குமா நாங்கள் வீட்டை விட்டு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக பசுபதி வராரு. சூப்பர் சூப்பர் காவேரி, கிளம்பிட்டு போல் இருக்கே, கரெக்டாக ஒன்று கிளம்பும் போது பிடிக்கணும்னு தான் நான் வந்தேன். என் பொண்ணு இந்த விஷயத்தை வந்து லேட்டாக சொல்லிட்டா. முன்னாடியே தெரிஞ்சு தான் நல்லா தடப்படலாம் எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருப்பேன் உன்னை வழி அனுப்பத்துக்கு. நான் தாளம் மேலெல்லாம் சொல்லியிருப்பேன் அப்படி சொல்கிறோன்னே அப்படியே வந்து தாங்கவே முடியல. நம்ம வந்து சாரதாவால் அப்படியே பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன சாரதா, உன் பொண்ணு பயங்கர புரட்சியெல்லாம் பண்ணுறா போல் இருக்கு, கான்ட்ராக்ட் போட்டுலாம் மேரேஜ் பண்ணியிருக்கா, அவ்வளோ திமிராக பேசினேன், என் பொண்ணு பெரிய இடத்துல இருக்கா, நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் பொண்ணுக்கு எதாவது பண்ணினா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அப்படியே தாக்கெல்லாம் ஓடி வந்து இப்போ பார்த்தல உன் பொண்ணு என்ன வாழ்க்கை வாழ்கிறான்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் மேரேஜா, என்னமோ படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பாருடி, இவெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிற நிலைமை கொண்டு வந்துட்டியே காவேரி அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்லையே, உங்கள் பொண்ணு ஒரு வருஷம் வாழ்ந்தாலும் நல்லா கெத்தாக தான் வாழ்ந்திருக்கா. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டுமா பேசினேன்? நிறைய அமௌண்ட் பேசியிருப்ப போட்டிருக்கேன். ஏன்னா விஜய் பெரிய பணக்காரன், நிறைய அமௌண்ட் அள்ளி வீசியிருப்பான், பணத்துக்காக தானே இவ்வளவும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதெல்லாம் கேட்டு காவேரி பயங்கரமாக அழகிறாங்க. உடனே தாத்தா வந்து நிறுத்துறியா அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்ருக்கு, என்னோட பேத்தியை வந்து தப்பாக பேசுகிறீங்க, அவள் இந்த விஷயத்துக்காக வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணல, அவங்க தங்கச்சி உயிரை காப்பாற்ற தான் பண்ணியிருக்கா. ஆனால் இவ்வளோ கேவலமாக பேசுகிற நீ யார், என் வீட்டு விஷயத்தை தலையிட, மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்றாரு தாத்தா. உடனே வந்து ஓ, நாங்கள் பேசக்கூடாதா, நானும் இந்த வீட்டு சம்மந்தி தான், யார் சம்மந்தியா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அன்பரசு வராரு. என்ன மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க, என் சம்மந்தியா அப்படின்றாங்க. வந்துட்டியா, உன்னை தான் விஜய் தேடிட்டு இருக்கான், இரு விஜய் அப்படி சொல்லிட்டு குரல கூட விஜய் வராரு. வெளியே வந்து அன்பரசை பார்த்து செமையா டென்ஷன் ஆகிறாரு. உடனே சித்தப்பா நீ உன்னெல்லாம் பார்க்க எனக்கு பற்றிட்டு வருது அப்படி சொல்லிட்டு போயிட்டு சட்டையை பிடிக்கிறாரு. அப்பா சித்தப்பா மன்னிச்சிருப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. விட்ரா, அந்த ஆளை சட்டையை பிடிச்சினா உனக்கு தான் அசிங்கம், அந்த ஆளாக ஒரு ஆள்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிற விட்ரா அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து தடுக்கிறாரு. அடுத்து வந்து இப்போ நீங்கள் இவங்கெல்லாம் எதுக்கு தாத்தா இங்கே வந்தாங்க அப்படின்னோடனே எதுக்கு வந்தாங்க, உனக்கும் காவேரிக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு பிரச்சனை பண்ண வந்திருக்காங்க தாத்தா. அது வந்து அப்படின்னோடனே எனக்கும் வந்து தெரியுன்ற விஷயம் இவங்களுக்கெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு விஜய், இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதான் எல்லா விஷயத்தையும் வந்து சாரதா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இங்கே வந்து பெரிய கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே ஓ, உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அந்த விஷயம், உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடந்தேன், எனக்கு ஒன்றும் தெரிஞ்சு நடக்கலை, அப்புறமா தான் நான் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாரு தாத்தா. அதை கேட்டு சரி ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் முதல்ல, அதான் இன்றைக்கி முடிஞ்சிச்சுல்ல, செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் விஜய்க்கு அந்த பொண்ணு ஒன்று வந்திருக்கால வெண்ணிலா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போச்சு. விஜய் தம்பி நீங்கள் கவலைப்படாதீங்க, என் தலைமையில் உங்களுக்கு சூப்பராக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பசுபதி. அதை கேட்டு விஜய் செமையா டென்ஷன், நீ யார் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க, மரியாதை இங்கேருந்து ஓடி போயிடு, அப்புறம் அவ்வளோதான் என் சித்தப்பா மரியாதை உன் சம்மந்தியை கூட்டிகிட்டு இங்கேருந்து போ, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்களாம், எங்களுக்குள்ளே 1000 நடக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது, உங்கள் வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருங்க அப்படின்றாங்க. கேட்ட சாரதா வந்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரியை பார்த்து அத்தை எதுவும் திட்டாதீங்க அத்தை, காவேரி மேலே எந்த தப்பும் இல்லை அத்தை, தப்பு செஞ்சதெல்லாம் நான் தான், ப்ளீஸ் அத்தை அப்படின்றாரு. அமைதியாக இருக்கீங்களா, போதுங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து செஞ்சது எல்லாமே போதும், எங்கள் வீட்டுக்கு நம்பிக்கை கொடுத்தது எல்லாமே போதும், தயவுசெய்து இதுக்கப்புறம் பொய்யான நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்காதீங்க, எல்லாம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம்மா, இன்னையோட நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், என்னை அவர் வந்து விரட்டிட்டாருமா, போதுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் காவேரி இவ்வளோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு விஜயும் வந்து பார்க்குறாரு. உடனே தாத்தா என்னம்மா நீ அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் தாத்தா, காலையில் அவர் வீட்டை விட்டு என்னை போக சொல்லிட்டாரு, என்னை ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்க சொல்லிட்டாரு, அதனால் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் தாத்தா, ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் தாத்தா, வேறு என்ன எடுத்துகிட்டு போவா, வீட்டில் அந்த நகை பணத்தெல்லாம் சுட்டிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள் தாத்தா, இது ஒன்று மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன், அவர்கிட்ட சொல்லிவிடுங்க தாத்தான்னு சொல்லிட்டு அவங்களோட தாலி எடுத்து காட்டுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு விஜய்.